பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். செங்கோட்டையன் அமைச்சராகிவிட்டதால் கொங்கு மண்டலத்தில் உள்ள திமுக அதிமுக நிர்வாகிகள் அவர் மூலம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவ முயற்சி செய்து வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் கடந்த ஆண்டு தாவேகாவில் இணைந்தார். தமிழகத்தின் மேற்கு மண்டலமான கொங்கு பகுதியில் தாவேகாவை பலப்படுத்தும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொங்கு மண்டலத்தில் திமுக மற்றும் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை தாவேகாவில் இணைக்க செங்கோட்டையன் முயற்சி செய்தார். இதற்காக தனக்கு நெருக்கமான மாற்றுக் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று பேச்சு நடத்தினார். ஆனால் தாவேகா புதிய கட்சி என்பதால் அப்போது அதில் இணைவதற்கு யாரும் ஆர்வம் காட்டவில்லை. செங்கோட்டையன் மீது விஜய் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்துள்ளார். சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் தாவேகாவுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் அமைச்சராக பொறுப்பேற்கும் போது விஜய் எழுந்து நின்று உற்சாகமாக வரவேற்று மகிழ்ந்தார். தாவேகா ஆட்சியில் அக்கட்சியின் கொங்கு மண்டல முகமாக செங்கோட்டையன் திகழவிருக்கிறார். இந்நிலையில் திமுகவிலும் அதிமுகவிலும் கொங்கு மண்டலத்தில் பதவி கிடைக்காமல் ஓரங்கட்டப்பட்ட நிர்வாகிகள் தாவேகாவில் இணைவதற்கு தயாராகி வருகின்றனர். அடுத்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தலும் 2029 லோக்சபா தேர்தலும் நடைபெறவுள்ளது. தாவேகாவில் இணைவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று கருதும் அவர்கள் செங்கோட்டையனை சந்திக்க தூதுவிட துவங்கியுள்ளனர். சீட் கிடைக்காதவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், தற்போதைய நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் பலரும் செங்கோட்டையனை சந்தித்து பேசியுள்ளனர். சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டெடுப்பு முடிந்ததும் கொங்கு மண்டலத்தில் கரை வேட்டிகளின் கலர் மாறும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து அரங்கேறும்.